ரத்தம் நம்மை பாவங்களாக கழுவி நம்மை சுத்திகரித்தது. இயேசு நம்முடைய புண்ணிய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களில் நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை ரட்சித்தார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம் பயன்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது, சாதாரணமானதல்ல. இந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே தேவன் இன்றைக்கு மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 11ஆம் வசனம், மகிமை புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்க ஒரு பொருளை நான் வாங்குறோம் என்று சொன்னால் அதில் அரசாங்க முத்திரை இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா அல்லது போலியாக இருக்கிறதா, ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து வாங்குகிறோம். அதே போல தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக கிருபையினாலே நம்மை ரட்சித்து ரத்தத்தினாலே பாவங்களாக நம்மை கழுவி தூரமாக இருந்த நம்மை அவருடைய சமீபமாக கொண்டு வந்து அவருடைய புத்திரராகும்படி சுதந்திராகும்படி நம்மை மாற்றி பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வசனம், ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆவியான் நாம் சுதந்திரவாளிகளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உடையல்ல, பேச்சல்ல, அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் நம்மை அவருக்கு சுதந்திரவாளிகளாக மாற்றி இருக்கிறது. அந்த ஆவியினாலே நம்மை முத்திரைத்து இருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். அது அங்கீகாரம், பரலோகத்தின் அங்கீகாரம், உன்னதங்களின் ஆசீர்வாதத்தில் நம்ம அங்கீகாரம் எதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக, அடையாளமாக. கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்டது அடையாளம் என்ன? உடையல்ல, பேச்சல்ல, நடையல்ல, அபிஷேகம். அபிஷேகம் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக, முன்மாதிரியாக, அநேகர் விரும்பத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக காணப்படும். ஆமென். 17ஆம் வசனம், அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டது? அவரை அறிந்து கொள்வதற்கான, இன்னைக்கு அநேகர் தேவனை அறிகிற விதத்தில் அறியாததனாலே இன்னும் அநேகருக்கு தேவன் யார் என்றே தெரியவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அவருடைய மகன் தேவன் எப்படிப்பட்டவர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அநேகருக்கு இயேசு என்றால் என்ன என்றே தெரியவில்லை, கிறிஸ்து என்றால் என்ன என்றே தெரியவில்லை. ஆகவே அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர வேண்டியது. கட்டளை பிள்ளைகள் ஆண்டவருக்கு தெளிவு இருக்கணும். தேவனுடைய வல்லமையை, மகத்துவத்தை, அபிஷேகத்தை, தெரிந்து கொள்வதை, முன்குறித்தலை, அழைப்பை நாம் தெளிவாய் குழம்புகிறவர்களாக இருக்கிறார். அதுவா இதுவா? அப்படி அல்ல. ஒரு தெளிவு இருக்கு, அழைப்பிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும், அபிஷேகத்திலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும், தேவனுடைய நடத்துதலில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், சபையுடைய காரியங்களில் தெளிவு இருக்க வேண்டும், சத்தியத்திலே உபதேசத்திலே தெளிவு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை
அவர் மூலியமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினால் அவர் பிதாவிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை கட்டளை சொல்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறார்? துக்கப்படுத்துகிறார். ஆவியை அவிழ்க்கப்படாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆவியானவரை நாம் கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். கட்டளை சொல்கிறோம். ஆக தேவன் தந்த இந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியான வல்லமை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை. அந்த ஆவியானவர் தான் நாம் பிதாவிடத்திலே சேர முடியும். ஆவி இல்லை என்றால் நீ பாவி. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். அப்பதான் அந்த கருத்துடைய வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம ஆண்டவரை குறை சொல்லுங்கள், ஊழியக்காரனை குறை சொல்லுங்கள், சபையை குறை சொல்லுங்கள். அவருடைய மகா மேன்மை அறியாததுனால தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிற காரணம் கண்கள் உண்டாக்கப்படுகிறது. கட்டளை அவருடைய காலையில் கருத்துடைய மனக்கண்களை பிறப்பார். கண்களின் மகத்துவத்தினுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய காலையில் உதவி செய்வாரா? என் நாட்டு கட்டளை பிள்ளைகள் கட்டளை அவருடைய மகா மேன்மையான மகத்துவம் அறிந்து கொள்ளுங்கள். அவர் சர்வ வல்லமையில் ஆளுமைக்காக சாதாரணமானவர்கள். தேவனால் உண்டானது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறார். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளை இருக்கு. ஆகவே நான்கு கட்டளை பிள்ளைகள் அவருடைய மகத்துவத்தை, மகிமையை, வல்லமையை அறிந்து கொண்டால் சும்மா இருக்க மாட்டீர்கள். கத்திற்காக பயன்படுகிற பாத்திரங்களாக நீங்கள் மாறுவீர்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். யோசித்து பாருங்க அன்பு கருத்து. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தார். ஆதரவை பார்த்து இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிந்த கனியை புசிக்க கூடாது. அதை புசிக்க நாளில் நீ சாகவே சாவா என்று அவர் சொன்னார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே, தேவனுடைய வார்த்தையை நம்பாததினாலே, சாசுக்கு அவருடைய தந்திரத்துக்கு, அவருடைய வஞ்சன வலைக்கு அவர்கள் விழுந்து போனதுனாலே, அடிமைப்பட்டதுனாலே, ஏமாந்ததுனாலே இந்த கனியை புசித்தார்கள். பாவம் உள்ளே வந்தது. பாவம் வந்ததாலே தண்டனை வந்தது, சாபம் வந்தது, புறக்கணிக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள். ஆத்மா செத்து போனது, சரீரம் உருவாகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தது நாங்கள் என்னை உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஆமென். சொல்லு பாருங்க. பாவம் இப்படிப்பட்ட மரித்து கிடந்தது. இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய ரத்தம் நம்மை மீட்டது, ரட்சிப்பை தந்தது, பாவ மன்னிப்பை தந்தது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லியிருப்பார்கள். இழந்து போன தேட ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஒருவரும் கேட்டு போதவர்கள் சித்தம் அல்ல என்று சொல்கிறார். ஆகவே 4 கட்டளை 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே கட்டளை சொல்றார். நம்முடைய அன்பெல்லாம் சும்மாங்க.
நம்முடைய அன்பெல்லாம் வேஸ்ட். கர்த்தர் அற்புதம் செஞ்சா துதிக்கிறது, தேவன் நன்மை செஞ்சா பாடுவது, கேட்டது கிடைச்சிச்சுன்னா கர்த்தர் நல்லவர். உடனே துள்ளி குதிக்க வேண்டியது, மதளிக்க வேண்டியது, புறக்கணிக்க வேண்டியது, சபையை விட்டு ஓட வேண்டியது, திட்ட வேண்டியது. இது உண்மையான அன்பா? ஆனால் நாம் எவ்வளவாய் ஆண்டவரை மறுதளித்தாலும் யோசித்தாலும் அவர் விட்டு தூரமாய் போனாலும் அவருடைய தெய்வீக அன்பு இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து. இப்போ தேவனுடைய அன்பு எதையும் எதிர்பாராமல் வருது, மனிதனுடைய அன்பு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வருகிறது. அவருடைய அன்பிலே கபடம் இல்லை, அந்த அன்புக்கு அகலம் இல்லை, நீளம் இல்லை, உயரம் இல்லை. அந்த அன்பு மாசற்ற அன்பு, அது தெய்வீக அன்பு. அந்த அன்பு உன்னதத்தின் அன்பு, வெளியேற பெற்ற அன்பு. ஆகிற தேவன் நம்மில் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக. தேவனுடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டே உருக்கமான இரக்கங்களால் உண்மை சேர்த்துக் கொண்டே ஆண்டு சொல்லுகிறார். ஒரு இரக்கமும் மன ஒருக்கமும் மேடி சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பு கற்றுக்கிறது. தேவன் நாங்கள் அன்புக்கு வந்து கற்றுக் சொல்லுகிறார். அந்த அன்புதான் இன்றைக்கு நம்மை ரட்சித்தது, பேர் பிரித்தது, அவருடைய மகளாக நம்மை மாற்றினார். நாம் அவரில் அன்பு கூறுகிறோமோ இல்லையோ, அவர் நம்மீது என் மீது உங்கள் மீது அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அந்த அன்பு வெளியேற பெற்ற அன்பு, அந்த அன்பை உதாசனப்படுத்துகிறார். கர்த்தருக்கு சொல்லுங்கள். மனிதனுடைய அன்பெல்லாம் எதிர்பார்த்து வரக்கூடியது. நல்லவனுக்காக ஒரு உயிர் கொடுப்பான், ஆனால் கெட்டவனுக்காக யார் உயிர் கொடுப்பான்? அப்படியா நாம் பாவிகளாக இருக்கும் போதல்லவா தேவன் நம்மை நேசித்தார், அன்பு கொடுத்தார். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளை அழுக்காக மண்ணில் விளையாடி கொண்டு மூக்கிலே சளி ஒழிய கொண்டு இருக்கிற வேலையிலே எங்கே வெளியே ஒரு விசேஷத்துக்கு போகிறார்கள். நல்ல ஆடையை உடுத்திக் கொண்டு புறப்படுகிற வேலையில் அம்மா என்று ஓடி வந்தார். எந்த தாய் உடனே தூங்க மாட்டாங்க. உடனே தூங்காம கணவர் யாங்க விளையாடு பிள்ளைங்க பிடிங்க, பாருங்க அழுகு, கையெல்லாம் பண்ணு, ட்ரெஸ் அழுக்காயிட போது, சீக்கிரம் வாங்க. கழிவின பின்பு ஒரு தாயோட தன் பிள்ளையை நேசிக்கிறார். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நாம் பாவிகளை அக்கிரமத்திலே அநியாயத்திலே மறித்து கிடக்கும் போது இயேசு உன்னை நேசித்தார், உன்னை அன்பு கூர்ந்தார். உலகம் கழிவின பின்பு நேசிக்கிறது, பரலோகம் கழுவதற்கு முன்னமே உன்னை நேசிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் பயன்படுவதாக கர்த்தருக்கு சொல்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். இவ்வளவு பெரிய பாட்டு, கரங்களை தட்டி நாட்டு கட்டளைக்கு இன்னைக்கு யாராவது சமத்துவ தலைவர் என்று சொல்லுகிறார். உண்மையான சமத்துவ தலைவர் ஆண்டவர் தாங்க. எந்த தலைவரும் தன்னுடைய வேலைக்காரன் தனக்கு சமமாக உட்கார வைக்க மாட்டான். எந்த எஜமானும் தன்னுடைய வேலைக்காரனை தனக்கு முன்னே அமர வைக்க மாட்டான். தன்னோட பந்தியிலே பங்கு பெறும்படி செய்ய மாட்டான். எந்த எஜமானும் தன் வேலைக்காரன் பார்த்தா முன்னதாக எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து வை, நான் சாப்பிட்ட பெண்பெண்ணை சாப்பிடலாம், அதுவெல்லாம் நீ காத்து சொல்லணும். நான்கு கட்டளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஏதோ வாசற்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை நான் அவனுக்குள்ளே சென்று அவனோடு கூட போஜனம் பண்ண, அவனோடு கூட சமமாக உட்கார வைத்து அழகு பார்க்கிறான். ஆமென். சிறியவனை குப்பையிலிருந்து வெளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன், உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். ஆமென். நான் பயன்படுகிறார்.
உன்னதங்களில் அவனோடு கூட உட்காரப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு கட்சி தொண்டனை தன் பக்கத்துல அருகாமல் உட்கார இருப்பாங்களா? சாதாரண ஒரு தொண்டனை இல்லை ஒரு அதிகாரி தன்னுடைய சிப்பந்தியை தன் பக்கத்தில் உட்கார வைப்பார்கள். கௌரவம் கெட்டு போயிடும். அவருக்கு அந்த பதவி பவர். ஆனால் தேவன் சொல்லுகிறார், வானாதி வானங்களிலும் கொள்ளாத மகிமை வீழ்ச்சி என்று சொல்லுகிறார். நம்மை அவரோடு கூட உட்காரும்படி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தான் உன்னதத்தின் ஆசீர்வாதம். சும்மா பூமிக்கு ஆசீர்வாதத்துக்கு நாடி தேடி ஓடி பணம் பணம் வார்த்தை பேயா அடையாது. ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, உபவாசம் கிடையாது, தேவனை தேடுவது கிடையாது. இவையெல்லாம் ஒரு நாள் கைவிட்டு விடும். பரிதாபத்தில் அவனை கொண்டு போய் விட்டுவிடும். இது அழிந்து வரக்கூடியது, நிரந்தரம் அல்ல. இயேசு மாத்திரமே நிரந்தரம், வார்த்தை மாத்திரமே நிரந்தரம். ஆமென். அல்லேலூயா. என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம். அது யோசிச்சு பாருங்க, எத்தனை பாக்கியம், இவ்வளவு பெருசாக்கி என் அன்பு கர்த்தரின் பிள்ளை. இந்த பாக்கியம் சுலாக்கியம் அநேகருக்கு கிடைக்கலைங்க, உனக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தரை நன்றி சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை துதி ஆராதி, கர்த்தரை சுத்து. இரண்டாம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாதான காரணராகி 15ஆம் வசனம். சமாதானம் பண்ணி 17ஆம் வசனம். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். அடுத்து நம்ம உன்னதத்தின் ஆசீர்வாதம் சமாதானம். இந்த சமாதானத்தை உலகத்திலே நீ எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தெரியாமல் போய் சேர்ந்தார். உலகத்திலே மனிதனுக்கு எங்கே நிம்மதி? பணம் இருக்கிற இடத்துல, பொண்ணு இருக்கிற இடத்துல, பொருள் இருக்கிற இடத்துல, பேர் புகழ் இருக்கிற இடத்துல, பதவி இருக்கிற இடத்துல, அப்படியேதான் பெரிய பெரிய ஐஸ்வர்யங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிக்குவாங்கல்ல. எத்தனையோ கோட்டீஸ்வரனுக்கு சமாதானம் இல்லைங்க. இந்த கொரோனா அனைவரை அச்சுறுத்தி வைத்திருக்கிறது. கொஞ்சம் சரணா ஓடி போய் ஹாஸ்பிட்டல் சொல்லு. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. சமாதானத்தை எங்கே விலை கொடுத்து வாங்க முடியாது. நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஒரே ஒரு இடம் சமாதானம் கிடைக்கிற இடம், இயேசு கிறிஸ்துவின் பாதம். அல்லேலூயா. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். அவர்தான் மெய்யான சமாதான காரணம். அவரா